எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விமல் ஃப்ரம் த ஷார்ட் ஃபிலிம் ஆஃப் கடைசி காதல் நீ டைரக்டர். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காகனா, மூவி முடிஞ்சதுமே நம்மளோட கேஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஒரு ப்ராப்பர் தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ இன்னையோட நம்ம மூவி முடிஞ்சு ரிலீஸ் ஆகி 1 year ஆகுது. அதுக்கான ரெஸ்பான்சஸ் பற்றியும் அண்ட் மெயின் இப்போ அந்த கேஸ்ட்டுக்கு நம்ம சைடில் தேங்க்ஸ் சொல்லியும் அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவோம். அது இல்லாமல் நானே பேசிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்காங்க. ஸோ பிடிஎஸ் அண்ட் ப்ளூபர்ஸ் வீடியோவும் இதில் இடையில நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஷார்ட் ஃபிலிம் ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்பத்துலேருந்தே நான் நிறைய இந்த சினிமாஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். டெக்னிக்கலாக நிறைய பார்த்தேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, இது ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணாமல் ஒரு சீனாக ஃபஸ்ட்டு எடுக்கலாம் தான் ஒரு ஐடியா. ஒரு கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும், மிட் பாயிண்ட் மட்டும் கிடச்சிது. அதை வச்சு நான் இன்ட்ரோவும் கன்க்ளூஷனும் ரெடி பண்ணி இது ஒரு ஸ்கிரிப்டாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் இந்த கடைசி காதல் நீ. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எனக்கு ஒரு 6 month கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், என்ன மாதிரி இதை எடுத்துட்டு போவோம், இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஆங்கிள், கேமரா எல்லாமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நிறைய அந்த டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்க்ஸ்ன்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஃப்ரம் மை சைடு. அதனால நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் நோஃபின் செல்ஃபியா. அவங்க தான் இந்த ஸ்கிரிப்டை நான் அவங்க கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் திங்ன்றது அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு. ப்ராஜெக்ட்ல அசோசியேட்டா இருந்து எடிட் மேக்கிங்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு பர்சன் ப்ரொடக்ஷன்ல இருந்து சுபஸ்ரீ விஜய் கணேஷ். ஆக்சுவலா அவங்க நேம் நான் மாத்தி போட்டுட்டேன் ஃபிலிம்ல. அது இப்போ கரெக்டா சொல்றேன். அவங்க நேம் சுபஸ்ரீ விஜய் கணேஷ். ஆக்சுவலா அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நிஜமா வந்திருக்காது. ஏன்னா இதுல 50% ஒர்க்னா 50% அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க டப்பிங் சைட்ல இருந்து, ஆர்டிஸ்ட்ல இருந்து, நம்ம லொக்கேஷன்ல இருந்து மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு சோர்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா ஒர்க்கும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப கைட் பண்ணி, ரொம்ப ஹெல்ப் பண்ணி இது எண்டு வரைக்கும் வர வரைக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கேஸ்ட். ஸோ பாலா ப்ரோ பற்றி சொல்லணும்னா, இஸ் வெரி டெடிகேட்டிவ் அண்ட் ஸோ டிசிப்ளின். தியா, டைம் ஆயிடுச்சுமா, கிளம்பலாமா? அது கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் மைண்ட்ல வச்சது பாலா ப்ரோ தான் வச்சுட்டு எழுதேன். பிகாஸ் நான் இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல நிறைய ரீல்ஸ் பண்ணியிருந்தார். அவரோட இன்வால்வ்மெண்ட் நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவர் ஆன் செட்ல கூட இன்கேஸ் நான் அது சரி இல்லை செட் ஆகல அப்படின்னா, சரி இருங்க நான் இன்னொன்று பண்றேன், இது பாருங்க எப்படி இருக்குன்ற ரொம்ப ஒரு டெடிகேட்டிவான பர்சன். ஆக்சுவலா என்னதான் சொன்னாலும் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ அவரோட இந்த டெடிகேஷன் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகும். அதை பார்க்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்லாம் இருந்தாலும் நான் கண்டிப்பா அவரோட பண்ணுவேன். என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணாலும் அவருக்கு. ஆக்ஷன் போதும், கை விட்டுருங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெனிஸ். இல்லம்மா யா ப்ரோ, என்ன கோவமா சொல்ல போறீங்க? சத்தமா? ஓகே. டேய் விண்டோ க்ளோஸ் பண்ணு. ரொம்ப வாலாயிட்ட நீ. நல்லா வாங்க போற பாரு என்கிட்ட. ஸோ ஓப்பனிங் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் அண்ட் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டேன். இதுதான் கெனின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம பண்ணிடுவாங்களான்னு. ஆனா நான் எப்படி பயந்தனோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க அவங்க. 5 நிமிஷத்துக்காக என்ன வேணாலும் சரிங்க. வெரி பஞ்சுவல். இது நான் ரொம்ப மென்ஷன் பண்ணுவேன். இந்த செட்ல எல்லாருக்குமே தெரியும். 2 நாள் ஷூட்லுமே 2 நாளுமே கரெக்டா சொன்ன டைமுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த பஞ்சுவல் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். கெனி எனக்கு அவங்க ஒரு 100% ஆர்டிஸ்ட். அவங்க நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே 100% கொடுத்துருவாங்க. ஆக்ஷன். அந்த பெண்டிங் நோட்ஸ் மட்டும் சாரி ஒன் மோர். அவங்களும் அதேதான். இது நமக்கு செட் ஆகலன்னு சொன்னா வேற வேணும், வேற நான் பண்றேன் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 2 ஆர்டிஸ்டுமே கேட்டு பண்ணது போட்டி போட்டு பண்ணாங்க 2 பேரும். ப்ரோ தேவுக்கு முன்னாடி
இது ஒரு இது குடுக்குறேன். புரியுது. அது பண்ணணும். அதுல இருந்தே நான் அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு எடுக்கிறோம். இந்த கெனி தான் ரொம்ப செட்லயே ரொம்ப ஜாலியான ஒரு ஆர்டிஸ்ட். With an accident. And I lost him. ஸோ கிட்ஸ் சாய் அண்ட் கிருத்திகா. சாய் வந்து ரொம்ப ரொம்ப நாட்டியான பையன். அண்ட் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் வந்து போக போக செகண்ட் ஹாப்லாம் அவருக்கு ஜாலி ஆயிடுச்சு. அவருக்கு படம் முடிஞ்சிட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு மட்டும் எனக்கு பேமெண்ட் கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்டார். அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்து. அண்ட் கிருத்திகா வந்து அண்ட் அவங்களும் வந்து ரொம்ப கியூட்டா பேசினாங்க. அவங்க ஆக்சுவலா டயலாக் கம்மி தான், ஆனா அந்த டயலாக்கோட இம்பாக்டான சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே டப்பிங்ல ரொம்ப சின்ன டயலாக் தான், ஆனாலும் அவங்க ரொம்ப அந்த ஒரு ஜாலியா நாட்டியா பண்ணது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு செட்ல. வாய்ஸ் ஓவர் பிரவீனா. அந்த டப்பிங் நாங்க ஸ்டூடியோல இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ஸ் ஓவர் கடைசி டைம்ல வந்து எங்களுக்கு யாருமே இல்லை. பிரவீனா கால் பண்ணி கேப் போட்டு அர்ஜென்ட் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, அவங்க கடை ஸ்டூடியோ வர வரைக்கும் எது கூப்பிட்டோன்றது ஒண்ணுமே தெரியல. ஸ்டூடியோ கூப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த செட்டப் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நம்பவே முடியல. அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கும் மேல நீங்க தான் டப் பண்ணும் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொன்னதும் இன்னும் ஷாக் ஆயிட்டாங்க. ரவி கேக்குதாடி? கன்ஃபர்மேஷனுக்கு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வரும். நீ அட்டெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடு. மத்ததெல்லாம் ஆல் செட். நாட் செட்டா? ஏன்டா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த டயலாக் மெமரைஸ் பண்ணிட்டு அதை டப்பிங் கொடுத்து அந்த வாய்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்தே கிளம்புற மாதிரி இருக்கும். 1 இயர்ல ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணிட்டா நீதான் நெக்ஸ்ட் டேசம். ட்ரீட் வச்சுக்க மறக்காம. படம் பிரவீனாக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மியூசிக் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து நாங்க கிறிஸ்டோபர் விஜய். ஆக்சுவலா நாங்க எல்லாருமே வந்து கொலீக் தான். ஆபீஸ்ல எல்லாருமே ஒரே டீம் தான், ஆனா யாருக்குமே தெரியாது. நாங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அங்கங்க இருந்திருக்கோம். மியூசிக் இவரு, பாலா அங்க, நான் இங்க, பிரவீனா அங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து தனித்தனியா இருக்கும். கிறிஸ்டோபர் விஜய் ப்ரோ வந்து இஸ் ஆல்சோ சச் எ ஜெம். ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூவி முடிஞ்ச ப்ரிவியூ ஷோ ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறப்போ கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா வந்திருக்கு விமல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சனா அவர் ரிவார்ட் கொடுத்துருந்தாரு. அது மறக்க முடியாது. எடிட்டர் மெயின் யாகேஷ், அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கண்டினியூஸ்லி, நமக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து என்னதான் நம்ம மூவி எடுத்து ஃபுட்டேஜ் கொடுத்துருந்தாலும் இடம்லாம் வந்து நமக்கு தெரியாதுல்ல. எல்லாமே அந்த சின்ன சின்ன மிஸ்டேக், பேட்ச் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணது யாகேஷ் தான். இந்த ப்ராசஸ்ல தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த படம் நல்லா வந்ததுக்கும் மெயின் ரீசன் எடிட்டர் வந்து யாகேஷ் ரொம்ப பெரிய காரணம். தேங்க்யூ யாகேஷ். ஓவரால் ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரொமோஷன் இருக்குல்ல, டீம் ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணது ட்ரீம் சினிமேட்டிக்ஸ். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஓன் சேனல். அந்த ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் அந்த என்னோட இன்ஸ்டா பேஜில் போனீங்கன்னா மொட்டைமாடி காய்ஸ்ன்ட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ஹெல்ப் பண்ணதும் என்னோட கொலீக் பாய்ஸ் தான். அந்த நேம் இஸ் கால்டு கோகுல், கீர்த்திவாசன், விக்னேஷ், அன்வர் அண்ட் பாலாபுரம். இந்த மாதிரி மொட்டை மாடி ரெடி பண்ணி லைட்ஸ்லாம் செட் பண்ணி எடுத்து பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரொமோஷனுக்கு அதை பற்றியும் நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அந்த கேங்க்கும் நான் செப்பரேட்டாக தேங்க்ஸ் சொல்லித்தரேன். சூப்பர் ப்ரோ, நைஸ் ப்ரோ, செம்மையா இருக்கு. கடைசி காதல் நீ. ஓ, அவ்வளவு பெரிய லிஸ்டா ப்ரோ. படம் அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு அந்த ரீச் போயிருக்காது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த தமிழகம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம ஃபிலிம் வந்து பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து எனக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே 25th அன்னைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட். இது இல்லாமல் அந்த பொள்ளாச்சி சந்திப்பு அந்த சினிமாட்டிக்லையும் அங்கேயும் ஒரு சின்ன அவார்ட் கிடைச்சிது. ஃபைனலி இந்த வீடியோ எண்டுக்காக வந்துட்டோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் வர ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லையும் உங்களோட இதே சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் எடிட்டிங், ஆக்டிங், யாராக இருந்தாலுமே என்னோட இந்த ட்ரீம் சினிமேட்டிக்ஸ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் பிங்க் பண்ணிக்கோங்க. நான் லேட்டராக என்னோட ப்ராஜெக்ட்ஸில் எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணுவேன். And finally I want to
சே ஒன் திங். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ஒரு கோட்ஸ் மட்டும் நான் படிச்சிருந்தேன். இஃப் யூ see it in your mind, you can hold it in your hand. ஸோ இது வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை இப்போ ரொம்ப படிச்சு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன சினிமா இருந்தாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே நீங்கள் உங்கள் மைண்டால் நீங்கள் 100% நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை கையிலையும் ஹோல்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Started.